ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்னரூமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்னரூமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியார்தம் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார்தம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று நமது தாயாம் திரு அவை தூய லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் மலையடி வாரத்தில் உள்ள லூர்து நகர் என்ற குக் கிராமத்தின் ஆற்று அருகே 14 வயது சிறுமி பெர்னதத் சுபிரோஸ் தன் தோழிகளுடன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென ஓர் ஒளி கண்களை கூசச் செய்தது. சிறுமி ஒளியை நோக்கி உற்று பார்க்க அங்கே அழகிய பெண் தன் கையில் ஜெபமாலை ஏந்தியவாறு காட்சியளித்தார். ஜெபமாலை சொல்லும்படி பெர்னதத்துக்கு அழைப்பு விடுத்தார். 18 நாட்களுக்கு தொடர்ந்து வரும்படியும் பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கவும் அங்கிருந்த குருவிடம் சொல்லி ஒரு ஆலயம் கட்டவும் கேட்டுக்கொண்டார். 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் அன்னையின் அற்புத காட்சி தொடங்கி 1858ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் வரை தொடர்ந்து 17 முறை காட்சியளித்தார். பெர்னதத் அப்பெண்ணின் பெயர் என்று கேட்டபோது நாமே அமலர்பவம் என்று பதிலுரைத்தார். இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் அன்னை ஓய்வு பெறுவார். அதுவரை அன்னை மரியா தமது பிள்ளைகளை காக்கும் பணியில் செயல்பட்டு கொண்டிருப்பார் என புனித ஜான் மரிய வியானி கூறுவது உண்மையிலும் உண்மை. பாவிகளுக்காக ஜெபிக்கவும் மனம் வருந்தவும் அழைத்தார் லூர்து அன்னை. இம்மையில் மட்டுமன்று மறுமையிலும் நம் அனைவரையும் மகிழ்விப்பதாக வாக்களித்தார். நாமும் தூய லூர்து அன்னையின் பரிந்துரையால் நலம் பெற பக்தியோடு இன்றைய திருப்பலியில் பங்கெடுப்போம். எனவே அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துகள். மிக அருமையான முறையில் முன்னுரையில் லூர்து அன்னை விழா, லூர்து அன்னை காட்சிகள் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் மிக அருமையாக வரலாற்று பூர்வமாக நாம் முன்னுரையில் படிக்க கேட்டோம். இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இந்த தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த தாய் நம் எல்லாரையுமே தன் அன்பு மகன் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவரோடு பயணிக்க வைக்க வேண்டும், அவருடைய கொள்கைகளை ஏற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பணியில் முயற்சியில் நாம் நம் குடும்பங்களை எப்படி ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம்?
என்றெல்லாம் ஆய்ந்து பார்த்து ஒருவேளை கடந்த ஆண்டு முழுவதிலும் நாம் நன்றாகவே இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறோம் என்றால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஆர்ப்பரித்து போற்றி புகழ்வோம். ஒருவேளை அதில் நாம் போதுமான அளவு கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கிறோம் என்றால், தாய் விரும்புகிறபடி நாம் வாழ்வதற்கு தயங்கி இருக்கிறோம் என்றால், அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் என்றால், அந்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இன்று சிறப்பாக எல்லா நோயாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். இது நோயாளர்கள் நாள், தாயின் இந்த விழா நாள், நலம் தருகிற நாள். எனவே நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவர்தம் பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் பல்வேறு வகையான இக்கட்டுகளில் இருந்தும் விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனம் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மூலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமின் மேல் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 26. படைப்பார்கள் எல்லாம் தண்ணீர் மண்ணை பரப்பிடித்து மழையில் இருந்து வார்த்தேன். நிறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே. அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே. என்றும் தகுதியே.
விதைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றேன். ஆண்டு முழுவதையும் கருணையாலே நிரப்புகின்றேன். நீ செல்லும் இடத்தில் பெருமை சிந்துதே. பாலை மேய்ச்சல் நிலம் கொழுமை கொண்டு விளக்குதே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே. அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே. இன்னும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே. அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே. இன்னும் தகுதியே. புனித யோவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 18 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பெருகாத வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தனர். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு! தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடுஞ்சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பி பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண் வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அரக்கப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல் தண்ணீர் பாய்ந்தோடச் செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்து வெள்ளத்தை குடித்துவிட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள்.
அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். 3ஆம் நாள் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்து மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்து மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறிந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்து மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, வடக்கு விஜய நாராயணத்தில் இருக்கின்ற அன்பு சொந்தங்களே, மழலைகளே, மாணவர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் நம் தாய் லூர்து அன்னையின் திருவிழா வேளையில் நம் ஊரின், நம் கோயிலின் விழா சூழலில் உங்கள் அனைவருக்கும் நம் அன்பு பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சார்பிலும், நம் அருள் அன்னை, அருள் தங்கை இவர்கள் சார்பிலும் இனிய திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு வழங்கி மகிழ்கின்றேன். அருமை நன்றி. இந்த திருவிழா நாளில் ஆண்டவர் இன்று முதல் வாசகத்தில் நமக்கு தந்த அந்த வாக்குறுதி போன்று இங்கு நிறைவான தன்மைகள் பெருக
நாங்கள் உங்களோடு இணைந்து மன்றாடுகின்றோம். ஆறு போல் நிறை வாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். பயங்கரமான மிகச்சிறப்பான வாழ்த்து மொழிகள். எனவே இத்தகைய இந்த மேன்மையான தன்மைகள் நம் ஊரில் உள்ள எல்லாருக்கும் சிறப்பாக கிடைக்கும்படியாக இங்கு நாங்களும் உங்களோடு இணைந்து மன்றாடுகிறோம். கடவுள் நம் தாய் லூர்து அன்னையின் வழியாக இத்தகைய அருள் ஆசிரை பொழிவாராக. 6 கல் தொட்டிகள் நிறைய இருந்த அந்த தண்ணீர் அது சுவை மிகுந்த, அதுவரையில் யாருமே குடித்திராத அத்தகைய மிகச் சிறப்பான அந்த குடிமுந்திரி சாறு ரசம், அதை அந்த கானாவூர் திருமணத்திலே இறுதியாக வந்த ஏழை எளியவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்களே, அதை போன்று இங்கு இருக்கிற நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள அந்த தாயே நமக்கு அருள் புரிவாராக. தன் மகனிடம் தொடர்ந்து அவர் பரிந்து பேசுவாராக. நம் வீடுகளில் இன்னும் என்னென்ன கல் தொட்டிகள் அப்படியே இருக்கின்றதோ அந்த கல் தொட்டிகளில் எல்லாம் கடவுளுடைய அருள் நிறைவாக பொழியப்பட்டு நாம் கடவுளுடைய அருளால் சுவைக்க வேண்டிய அந்த மேன்மை மிகு ரசத்தை சுவைத்து மகிழ அவரை அருள் புரிவாராக. இந்த செய்திகளோடு நாம் இன்று இங்கே 2 செய்திகளை மனத்தில் கொள்ளும். என்ன காரணத்துக்காக? 2 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, 2 தந்தைகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் 2 கருத்துக்களை நம்ம இன்னைக்கு மனத்தில் பதித்துக் கொள்வோம். அதிலும் அந்த கொடியேற்ற நேரத்தில் நாம் சிந்தித்த அந்த செய்தியோடு இணைத்து சிந்திப்பதற்கு முயல்வோம். கொடியேற்ற நாள் என்று என்ன சிந்தித்தோம்? கொடி என்றாலே அதனுடைய விளக்கம் கொடுத்தலை படி, அதான் கொடி. இப்போ அதை போன்று இன்னும் 2ஐ மனத்தில் பதித்தோம். இந்த தாய் தன் விழாவில் என்ன சொல்கிறாள் என்று நாம் ஆய்ந்து பார்ப்போம். முதலில் பார்த்தோம் கொடுத்தலை படி. இன்று அதை போன்று 2ஐ நாம் சிந்திக்கிறோம். அதில் ஒன்று கொள்கையை பிடி. சொல்லுங்க பாப்பா எல்லாரும். கொள்கையை பிடிக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அந்த கொள்கை இறைமகன் இயேசுவின் கொள்கை, கடவுளுடைய கொள்கை, நமக்கென்று அவர் தந்திருக்கிற அந்த திருவுள்ள கொள்கை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிடி, அதான் கொள்கையை பிடி, அதான் கொடி. அதை போன்று இன்னொன்று என்னவென்றால், இந்த கொள்கையை பிடித்து கொடுத்தலை படித்து வாழ்கின்ற பொழுது அங்கு இவை எல்லாமே எப்படி இன்றைக்கு நாம் 2ஆம் மாசத்தில் படிக்க கேட்டோமே, ஒரு அரக்க பாம்பு, அது ஒரு எதிர்வகையான ஒரு உருவகம். அந்த எதிர்வகை தன்மை அழிக்கப்படும், அது தோல்வியுறும். எனவே இங்கு நாம் அத்தகைய கொடுமைகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தீர்த்து கட்டியாக வேண்டும். அதனால் அதற்குரிய அந்த முழக்கம் என்ன? கொடுமையை முடி. சொல்லுங்க, அவ்வளவுதான், அது கொடி. அப்போ திருவிழா நாட்களில் இந்த 3மே இடம்பெற வேண்டும். கொடுத்தலை படி, கொள்கையை பிடி, கொடுமையை முடி. கொடுமை என்பது அகத்தில் இருக்கிற கொடுமைகளையும் முடிக்கணும். 7 பொல்லாத அந்த தலையான பாவங்கள் இருக்கின்றன பார்த்தீங்களா, அவையும் நமக்குள்ள கிடக்கக்கூடாது. அதெல்லாம் முடிச்சு கட்டு, ஒழிச்சு கட்டு. வள்ளுவர் சொல்வார், மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்றியத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்பார். பொருள் என்ன? எப்பா, மாசு இல்லாதவங்களுடைய நட்பை நீ அப்படியே சேர்த்துக்கொள், பெருக்கிக்கொள், உருவாக்கிக்கொள், அதான் மருவுக. ஆனால் அந்த தீய தன்மையில் உள்ள நட்புகள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் எதையாவது கொடுத்து ஒழிச்சு கட்டிடு, எதையாவது கொடுத்து தீர்த்து கட்டிடு, அவ்வளோதான், வேண்டாம். மாசில்லா நட்புகள் இங்கு பெருக வேண்டும். நாமே அமல உற்பவம் என்கிறார் லூர்து அன்னை. அப்படின்னா என்ன? மாசில்லா தன்மை. நான் மாசில்லா தன்மையாக இருக்கிறேன். கடவுள் தூயவர். அந்த தூயவரின் ஒரு பிரதிபலிப்பாக அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாருமே இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு இந்த தாய் நமக்கு ஒரு முன்னோடியாக இங்கு இருக்கிறார். ஒரு தூண்டுனராக, ஒரு தாயாக, அள்ளி அரவணைப்பவராக அவர் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அப்படி என்றால் இந்த
தன்மையில் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த கருத்து, அது கொள்கையை பிடி, கொடுமையை முடி. இந்த கொடியை பார்த்து கொண்டே இந்த சிந்தனையை நாம் முன்வைக்கலாம். அது என்ன கொள்கை? ஒரு 3 நிலைகளில் அன்னை மரி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற கொள்கையை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முதல் கொள்கை என்ன? கப்ரியேல் தூதரிடம் அன்னை மரி பேசுகிறாங்க, கலந்துரையாடல் நடத்துகிறாங்க. அப்படியெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் அவங்க ஒரு கொள்கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அது என்ன கொள்கை? நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே நிகழட்டும். இதான் கொள்கை. அப்ப நான் சொல்லுங்க, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே நிகழட்டும். அருமை. இது ஒரு கொள்கை. கடவுள் அவர் நமக்கென்று திட்டங்கள் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை அவர் சொல்லால் நமக்கு எடுத்து இயம்புகிறார். கப்ரியேல் தூதர் போன்ற தூதுவர்களை அவர் அனுப்புகிறார். இங்கே தாயை போன்று, நம் அன்னை மரியாவை போன்று நாம் சொல்ல வேண்டியது, நான் ஆண்டவரின் அடிமை. அடிமை என்பது மிக கடைநிலை. அதான் அடியில் கிடக்கக்கூடியது. அதான், அதற்கு கீழே வேற எதுவுமே இல்லை, வேற யாருமே இல்லை. அதான் அடிமை. அடிபடுகிற ஒருவர் தான் அடிமை. அதோடு அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த அடியில் நடந்து செல்கிறவர் தான் அடிமை. அவருக்கென்று தனி உரிமை கிடையாது. அதான் அடிமை. எனக்கென்று ஒரு திட்டம் கிடையாது. ஆனால் கடவுள் சொல்லுகிற அந்த திட்டத்தை, தலைவர் சொல்லுகிற அந்த திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் தான். நீங்கள் இந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். என்னது? பாகுபலியா? அதில் ஒரு அடிமை உண்டு இல்லையா? அந்த அவருடைய பேர் என்ன பேர்? கட்டப்பா. கட்டப்பா அப்படின்னு ஒன்று அவர் வந்து நிற்பார். அப்போ தான் அங்கே அந்த வில்லன் கேட்பார், நான் உன்னை கூட இவ்வளவு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம், உன்னை மதிக்காமல் இருக்கிறோம், உன்னை அப்படிலாம் செய்கிறோம், இருந்தாலும் நாங்கள் சொன்ன உடனே நீ செய்திடுறீ எப்படி? அதுதான் அவர் சொல்லுவார், அந்த கட்டப்பா, எங்கள் முன்னோர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் அடிமைகள். இந்த தலைவர்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். அதனால தான் கொல்லக்கூடாத ஒருவரை கூட கொல்லுவான். காரணம், அந்த தலைவர் சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். தனக்கென்று ஒரு சிந்திக்கின்ற ஒரு திறனோ தான் முடிவெடுக்கிற ஒரு கொள்கையோ கிடையாது. நான் அடிமை, நீர் என்ன சொல்கிறீர் அதை செய்ய வேண்டும், இவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை என்று அந்த அடிமைத்தன்மையை பற்றி அவர் சொல்வார். தாய் தனக்கென்று ஒரு திட்டம் இல்லை. நீர் என்ன சொல்கிறீரோ நான் அதை கேட்கிறேன், நான் அடிமை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவர். நீர் எங்கள் இந்த இதை வைத்து எப்படியெல்லாம் உருவாக்கணுமோ உருவாக்கவும். நாங்கள் அடிமைகள், களிமண்கள் என்று அந்த ஒரு உண்மையோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதான் கொள்கை. அந்த கொள்கையை தாய் வாழ்ந்தார். ஆக இப்போ இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிற, திருவிழாவுக்கு வந்திருக்கிற நாம் யாருமே, ஆண்டவரே நான் உருவாக்கி வைத்திருக்கிற என்னுடைய திட்டமெல்லாம் நிறைவேறணும் என்பதில் நம்முடைய கருத்து. ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று என்ன திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அது நிறைவேற வேண்டும். அருமை. தான் வேறுபாடு. பல நேரங்களில் மக்கள் இன்னைக்கு அறிவும் அறிவியலும் வளர்ந்திருந்தாலுமே கூட, படிப்பெல்லாம் பெருகியிருந்தாலுமே கூட, இந்த ஒரு உண்மையை புரியாமல் அவர்கள் பின்னுக்கு போய்விடுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, கடவுள்கிட்ட நம்முடைய திட்டத்தை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய ஆர்வத்தை, நம்முடைய தேவையை இதெல்லாம் சொன்னாதான் அவர் கேட்பார். அவர் பார்த்துக்கிட்டு, என்னம்மா இப்படிதான் உங்க பங்கு தந்தை சொல்லி தந்திருக்கிறாரா என்று அவர் கேட்பார். மாறாக, ஆண்டவரே கோயிலுக்கு வர்றோம், திருவிழாவுக்கு வர்றோம், ஆண்டவரே இந்த திருவிழாவில் எங்களுக்கு இந்த ஞானத்தை தாங்க. என்ன ஞானம்? நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் திட்டம் வகுத்திருக்கிறோ அதை நாங்கள் கண்டுகொள்ளவும், அதை நாங்கள் செய்வதற்கு ஆற்றல் பெறவும், அதை நாங்கள் நன்றாக செய்வதற்கு பல தோழமை ஆற்றல்களை பெறவும் எங்களுக்கு அறிவித்தாங்க. ஐயோ, அந்த ஆண்டவருடைய முகத்தில் இருக்க புன்னகையை பார்க்கணுமே. இந்த தாய் என் பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் எவ்வளவு சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை இங்கே வந்து ஒரு இறைவார்த்தை சொல்லிட்டு அந்த தாய்க்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, அதே மகிழ்ச்சி இவர்களுக்கு இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நாம் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். கடவுளுடைய மகிழ்ச்சி தான் மனிதர்களுக்கு வலிமை. கடவுள் எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து, நம் கொள்கை குறித்து, நம் செயல்பாடுகளை குறித்து, நம் எண்ணங்களை குறித்து, நம் சொற்களை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரோ அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு வலிமை. அவரை மகிழ்ச்சி அடைய வைக்க வேண்டும். அதற்குத்தான் ஒரு அடையாளம் இந்த திருவிழா. அந்த திருவிழாவில் இறைவார்த்தை பற்றி சிந்திக்கிறோம். தாயின் வழியில் நடப்பதற்கு உறுதியே இருக்கிறோம்.
அதன் அடிப்படையில் கடவுளை எப்படியாவது மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதான் திருவிழா. நாம் நம்மை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்வதற்கல்ல, அது அவருடைய வேலை. நம்முடைய வேலை கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், இந்த தாயை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். தேரில் இருக்கிற இந்த தாயை பார்த்து, ஏ அப்பா எங்க ஊர்ல இருக்க தாய் எவ்வளவு இதா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி ஆர்ப்பரித்து அகமகிழ்வதில் அவர் மகிழ்வது. மாறாக நாம் எல்லாரும் செயல்படுகிற தன்மையை பார்த்து இந்த தாய், ஏ அப்பா என் பிள்ளைங்களை பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கிறாங்க, எவ்வளவு கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு மாசு இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு கொடுமைகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நான் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கொள்கைகளை எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் மகிழணும். அவங்களுடைய முகத்தில் புன்னகை வரணும். அந்த புன்னகை நமக்கு வலிமை. அந்த வகையில் இந்த கொள்கை, நான் ஆண்டவரின் அடிமை, இதை தழுவி அப்படியே இன்னொரு கொள்கை என்று நாம் பார்ப்போம் என்றால், சொல்லுவாங்கல்ல, இயேசு அப்படியே போதிச்சுட்டு இருக்கும்போது அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க, அப்போ தாய் வர்றாங்க, இதோ உங்க அம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே இயேசு என்ன சொல்வாரு? யார் என் தாய்? என்ன சொல்வாருமா? தாய். அப்ப அதற்கான விளக்கத்தை இயேசு சொல்வார். என்ன சொல்வாரு? இறை வார்த்தையை கேட்டு இறை தந்தையின் திருவுளப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் தாய் அப்படிம்பார். இது ஒரு கொள்கை. இந்த கொள்கையை அந்த தாய் ஏற்றுக்கொண்டார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். இது கொள்கை. ஆமா, கடவுள் முன்னிலையில் இங்கு எல்லாரும் சமம். இறைவனை பெற்றெடுத்த இந்த தாயும் மிக சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மாந்தரும் சமம் என்று இயேசு சொல்கிறார். எனக்கு நீங்கள் மட்டுமல்ல தாய், யாரெல்லாம் இறை வார்த்தை கேட்டு இறை தந்தையின் திருவிழப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருமே எனக்கு தாய், எனக்கு தாயாக மாற வேண்டும். இந்த தாய் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஆமா, என் மகனுக்கு நான் மட்டுமா தாயா இருக்கணும்? இல்லை, இங்கே வருகிற எல்லாரும் தான் தாயாக இருக்க வேண்டும். அப்ப அதற்கு இவங்க எல்லாரும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், திருவிழத்தை நிறைவேற்றணும், இறை வார்த்தையை கேட்கணும் என்று அவங்க விரும்புகிறாங்க. பாருங்க, அந்த சமத்துவ கொள்கை. இங்கு இந்திய துணைக்கண்டத்துடைய சாபக்கேடு ஜாதி, இந்த ஜாதி இருக்க இருக்க அந்த சமத்துவம் என்பது அங்கே காணாமல் போய்விடுகிறது. படிநிலைகள் அப்படியே உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. எனக்கு கீழே இவங்க, அவங்களுக்கு கீழே அவங்க, அவங்களுக்கு கீழே அவங்க. இதுவா கடவுள் படைத்தது? இல்லையே. கடவுள் தன் தாயையும் இங்கிருக்கிற ஒரு சாதாரண மனிதரையும் சமமாக பார்க்க விரும்புகிறவர். இந்த சமத்துவத்துக்கு எதிரானது ஜாதி. எனவே இந்த சமத்துவத்தை உயர்ந்தோங்க செய்ய வேண்டும். அது இறை திருவுளம், அதான் இறை திட்டம். இந்த திட்டத்தை நாம் ஏற்க வேண்டும். மாதா மாசில்லா தன்மையில் அவர் நமக்கு கற்றுத்தருகிற மாபெரும் பாடம். யார் என் தாய் என்று இயேசு கேட்டு இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே என் தாய் என்று சொல்லி எல்லாரையுமே சமப்படுத்த முயல்கிறார். பாருங்க, எல்லாருக்கும் சம உரிமை, யாருனாலும் தாயாக மாறலாம். இந்த கோயில் வளாகத்துக்குள்ள நுழையிறவங்கனாலும் சரி, இங்கே வராமலே இருக்கிறவங்கனாலும் சரி, யாருனாலுமே இந்த கடவுளுக்கு தாயாக மாறலாம். ஆனால் இறை வார்த்தையை கேட்கணும், இறை தந்தையின் திருவிழப்படி வாழணும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும். தன்னலத்தோடு அல்ல, பகை உணர்வோடு அல்ல, கோப வெறி தன்மையில் கிடையாது, பாகுபாடுகள் தன்மையில் கிடையாது, யாரை ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. மாறாக இயல்பாக இசைந்து வாழ்கிற அந்த தன்மையில், அந்த கொள்கையை வெளிப்படுத்துகிற முறையில் இந்த இயேசுவுக்கே தாயாக மாற முடியும், மாற வேண்டும் என்பதுதான். ஆக இந்த பகுதியில் 2 கருத்துக்களை நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், 2 சகோதரர்கள் 2 தந்தைகள் தான் இருக்கிறாங்க, அதில் 2 கருத்து போதும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அந்த 2ஆம் பகுதியில் உள்ள அந்த பெருந்தலைப்பு என்னது? நம்ம கொடியேற்றத்தனைக்கு பார்த்தோம், அது கொடுத்தலைப்படி. இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் கொள்கையை பிடி. அந்த கொள்கையில் 2ஐ நம்ம பார்த்தோம். ஒன்று, நான் ஆண்டவரின் அடிமை என்கிற மாபெரும் கொள்கை. இங்க இருக்கிற நாங்கள் எல்லாருமே சமம், எல்லாருமே இந்த ஆண்டவருக்கு தாயாக மாற முடியும், மாற வேண்டும் என்கிற சமத்துவம், இதான் கொள்கை. இந்த கொள்கையை இருக்க வேண்டும். இந்த 3ஆம் பகுதியாக வருகிற அந்த செய்தி, அதாவது இன்றைய தலைப்பினுடைய 2ஆம் பகுதி, அது என்ன? அதுதான் கொடுமையை முடி. இன்றைக்கு அந்த 2ஆம் வாசகத்தில் ஒரு நல்ல நீளமான பகுதி, ஒரு அதிகாரம் முழுதுமே படிக்கப்பட்டது. அதில் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு பெண், அந்த பெண் அன்னை மரியா என்பது போன்ற ஒரு உருவகம் அங்கு கொடுக்கப்படுகிறது. அதை போன்று ஒரு பாம்பு, அந்த பாம்பு என்னது? அரக்க பாம்பு. அது கடவுளுக்கு எதிரான சக்தி, அது முறியடிக்கப்பட வேண்டும். இங்கே நம்ம யாருமே
இப்போ அந்த பாம்பு வந்து நமக்கு எதிரானது, பாம்பு வந்து அங்கே ஏவாளை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாம்புகளை வந்து நம்ம எதிராக பார்க்கக்கூடாது. அது இயற்கை. கடவுள் அந்த உயிரும் வாழ வேண்டும் என்று தான் தந்திருக்கிறார். அதிலும் சிறப்பாக வயல்வெளியில் அந்த வயலை நம்பி வாழ்கிற மக்களுக்கு அந்த அந்த ஊர் உணவெல்லாம் இருந்தால்தான் அங்கு வயலில் நல்ல விளைச்சலும் கிடைக்கும். எல்லாம் மண்புழு வகை. அங்கே எலி போன்ற ஒருவேளை எல்லாம் குறிக்கிற அந்த தன்மையெல்லாம் கூட அது முடிக்கும். அது ஒரு உணவு சுழற்சி, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். எனவே இங்கு எந்த உயிருமே நமக்கு எதிரி கிடையாது, பாம்பு உட்பட. அது வந்தால் நம்ம அடிக்கக்கூடாது, வேணா அதை பாதுகாப்பாக பிடிச்சி எங்கேயா காட்டில் கொண்டு விடணும். அதுதான் மனிதநேயம், அடிக்கக்கூடாது. சரிதானா? அப்போ இங்கே சொல்லப்படுவது என்பது சாதாரண பாம்பு அல்ல, அது அரக்க பாம்பு. மனிதர்களிலும் அரக்கத்தன்மையோடு இருக்கிறவர்கள் எதிரிகள். அந்த எதிரிகள் முடிக்கப்பட்டாக வேண்டும். இங்கு பாம்பல்ல, அரக்க பாம்பு அப்படின்னா என்ன? அந்த அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னா சாத்தான். அந்த சாத்தானாக நான் கூட சில இடத்தில் செயல்படலாம். அப்போ என்கிட்ட கிடக்கிற அந்த சாத்தானுடைய அந்த தன்மைகளெல்லாம் முறியடிக்கப்பட்டாக வேண்டும், நாம் மீட்டெடுக்கப்பட்டாக வேண்டும். அந்த வகையில் தான் கொடுமையை முடிக்கணும். இந்த கொடுமை தொடர்பாக ஒரு பாட்டு உண்டு, பார்த்துடுங்க. நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன், நீங்கள் அதுக்குரிய பாட்டை கண்டுபிடிச்சு சொல்லணும். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரிதானா? அந்த பாட்டில் இடையில் அந்த வார்த்தைகள் வரும், ஏறக்குறைய அதை தழுவி வரும். உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. உருவசி, ஓவாப்பிணி, செருவகை சேராது இயல்வது நாடு. அப்போ பசி, பிணி, பகை இது இல்லாமல் இருக்கிறதா ஒரு நாடியா அப்படின்னு சொல்லி இந்த குறள் இருக்குது பாருங்க. அந்த குறளுக்கு இணையாக ஒரு பாட்டு, மாதா பாட்டு உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் அது இலங்கையில் உள்ள நாட்டுப்பண், அந்த இசையில் அதை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? நான் பாண்டு அப்படியா அப்படின்னு சொல்ல போறீங்க. பஞ்சமும் நோயும் பகையும் தீர அம்மா வரமுண்டு தாரும் அம்மா அப்படி இருக்கும். எதெல்லாம்? பஞ்சம், பிணி அதாவது நோய், அப்புறம் பகை, இந்த மூன்றுமே இல்லாத தன்மையில் நான் வாழணும் தாயே என்று மன்றாடுவது கொண்டா இருக்கும். இனிய உன்னாமம் ஓதிடல் நைனவும் அனைவரும் மகிழ்வோமே. ஆக இந்த கொடுமைகள் இருக்கு பாருங்க. அதான் பஞ்சம்னா என்ன? பஞ்சம், பசி, நோய், பகை என்கிற இந்த மூன்றுமே இல்லாத ஒரு நாடு தான் நாடு. இந்த மூன்றுமே இல்லாத ஒரு வீடு தான் வீடு. இந்த மூன்றுமே இல்லாத இந்த ஒரு உடல் கூடு தான் உடல். அப்படிப்பட்ட வகையில் இவையெல்லாம் இல்லாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும் அம்மா என்று மன்றாடுகிறோம். கடவுள் அந்த அருளை தருகிறார். அப்போ இங்கே பசி இருக்கக்கூடாது. நம் கண் முன்னால் ஒருவர் பசியாக இருக்கிறார், அவருக்கு உணவு கிடைக்கல அப்படின்னாலே அவர் ஒரு லாசராக இருக்கிறார். அந்த லாசருக்கு முன்னால் நாம் நரகத்துக்கு சென்ற ஒரு பெரிய பணக்காரராக மாறிவிடுவோம். அப்படின்னா என்ன பொருள்? நம் கண் முன்னால் இங்கே எவரும் பசியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற வயதான தாய், தந்தை, அத்தை, மாமாலாம் இருக்கிறாங்களே, அவங்க பசியோடு இருக்கலாமா? அவங்க கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு மருமகளோ ஒரு மகனோ சொல்கிறாங்கன்னா அது முறையில்லை. அவங்க கேட்காமலே கொடுங்க. அவங்க குழந்தைகள். ஒரு தாய், ஒரு குழந்தை வந்து அது அழும். ஆனால் இவங்க பெரியவங்க அழமாட்டாங்க. எனக்கு ஐயோ பசிக்குதுன்னு அழமாட்டாங்க. அவர்கள் அழுவதற்கு முன்னாலேயே நாம் கேட்டாக வேண்டும். அவர்கள் கடவுளின் சாயல்கள். தந்தை வளனார் இந்த மண்ணகத்திலே விண்ணக தந்தையின் மண்ணக சாயல். வீடுகளில் இருக்கிற பெரிய வயதான படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த தாய் தந்தையெல்லாம் இருக்காங்களே, அவங்க விண்ணகத்தில் இருக்கிற கடவுளின் சாயல்கள். கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்பத்திற்கு வலிமை. அந்த சாயலாக இருக்கிற தாய் தந்தை மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்பத்திற்கு வலிமை. இல்லைங்கள் வலிமை இல்லை. நம்ம ஆயிரக்கணக்கான நேர்ச்சைகள் செய்தாலும் கொண்டாட்டங்கள் செய்தாலும் இது. எனவே பசியாக இருக்கிற எவருமே இங்கு பசியோடு இருந்துவிடக்கூடாது. அவர்கள் பசி ஆற்றப்பட்டாக வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய், நம் கணவரை ஈன்றெடுத்த அந்த தந்தை, இவர்கள் எவருமே பசியாக இருக்கக்கூடாது. எவர் பசியாக இருந்தால் அந்த பசி ஆற்றப்படாது. அதனால தான் அந்த காலத்தில் திண்ணைகள் கட்டப்பட்டிருந்தன. இன்று நாம் பார்த்துருக்கிறோம். வயது வழிப்போக்கர்கள் அவங்க யாரும் இரவு ஆயிற்று அப்படின்னா அந்த திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்க வந்து பார்த்து ஐயா சாப்பிடுங்க என்று கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட வைக்கின்ற அந்த தன்மை இருக்குது பாருங்க, அதுதான் மேன்மை. எனவே எவரும் பசியாக கூடாது. அதனால தான் பாரதியார் என்ன சொல்லுவாருமா? தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில்
இந்த ஜெகத்தினை அழிக்கிறோம். அப்பா, உலகத்தை அழிக்கலாம். எப்போ? இங்கே ஒருவர் பசியாக இருக்கிறார், அவருக்கு உணவு கிடைக்கல, அப்படிப்பட்ட நிலையில் இங்க மற்ற எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஆனால் இவங்களுக்கு உணவு இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்கும் என்றால் இந்த உலகத்தை அழிக்கலாம் யா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பசியாக எவரும் இருக்கக்கூடாது. நம் வீட்டில் உள்ளவரும் சரி, நம் பகைவர்கள் உட்பட அவர்களும் இருக்கக்கூடாது. அதான் தமிழ் பண்பாடு. சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அங்கே எதிரி தாகமாக இருக்குது, தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டால் அந்த வாள் வச்சிருக்கிறவர் போய் தண்ணி அவருக்கு குடிக்க கொடுத்துட்டு பிறகு திரும்ப சண்டை போடுவாங்க. அவ்வளோதான். இதான் பண்பு, இதான் போர் பண்பு. இன்னைக்கு அப்படி கிடையாது. உனக்கு தாகமா, போ செத்து கிட, இல்லை தாகத்தை தீர், அதன் பிறகு சண்டை போடு, சண்டை போட்டு யார் வெற்றி பெறுகள் வெற்றி பெற்றுக்க. இதுதான் நம்முடைய தமிழ் வீரத்தினுடைய தன்மை. அதான் கோழை இல்லா தன்மை. மற்றபடி பசியாக இருக்கிற இதாக இருக்கான், இப்போ நேரம் போட்டு குத்திடுவோம், அது கோழைத்தனம், அது அறிவற்றத்தனம் என்னெல்லாம் நான் பார்க்கிறோம். எனவே இங்கு எவரும் பசியாகக்கூடாது. நம் ஊரில் எவரும் பசியாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எவரும் பசியாக இருக்கக்கூடாது. அதற்குரிய தன்மை நாம். பசி என்பது ஒரு பெரிய கொடுமை. அந்த கொடுமை முடி. அடுத்து இந்த பகை. பகை என்பது என்ன? இங்கு எவரும் நமக்கு பகைவர்கள் அல்ல. இங்கு எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் தானே. இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இந்த கொள்கையை? நாங்கள் தான் கடவுளின் பிள்ளைங்க, ஏன்னா நாங்கள் ஜெபமாலை சொல்லிட்டோம், நாங்கள் பாட்டு பாடிட்டோம், நாங்கள் திருப்பலி வச்சிட்டோம், ஆனால் நாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, எந்த குலத்தை எந்த குடும்பத்தை சார்ந்தாலும் சரி, அவர்கள் அத்தனையுமே கடவுளின் சாயல். இதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா இல்லையா? இல்லை, நாங்கள் தான் இந்த ஜாதி தான், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைங்க. அதை அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் தலையிலிருந்து வந்தோம், தோளில் இருந்து நீங்கள் வந்தீங்க, நீங்கள் தொடையிலிருந்து வந்தீங்க, நீங்கள் காலில் இருந்து வந்தீங்க, உங்களுக்கு கடவுளுடைய உடம்புல எந்த இடமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்முடைய கொள்கைகள்ல, அது கடவுளுக்கு எதிரான கொள்கை. அந்த கொள்கையை நாம் ஏற்கல. நாம் இங்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சமம்தான், சமம்தான், சமம்தான். எனவே இங்கு பகை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வெறியேற்றி இங்கு திணித்து அதன் அடிப்படையில் சண்டை உண்டாக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஊர்ல 2 இதா இருக்கணும் அப்பெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அரசியல்வாதிகளோ, பெரிய பெரிய பணக்காரர்களோ, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோ, இவங்க சண்டை போட்டுட்டு நமக்கு நல்லது என்று அவங்க எண்ணுவார்கள். ஆனால் இந்த தாய் லூர்து அன்னை இங்கு எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். எந்த வகையிலுமே சண்டை வரக்கூடாது. மாமியார் மருமகளோ, அல்லது தாய் கணவன் மனைவியோ, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எவரென்றாலும் சரி, இங்கு சண்டையே கூடாது, பகையே கூடாது. மாறாக இங்கே எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போன்று இவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக என்றுதான் இயேசு மன்றாடுகிறார். அதனால் தான் இந்த தாய் இங்கு பகை எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த இறைமகன் இயேசு, அம்மா இவரை உன் மகன் என்று சொன்ன உடனே அங்கு அருளப்பறையும் அங்கு நிற்கின்ற எல்லாரையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே சிலுவையில் அரைஞ்சு கொண்டவங்களும் இருக்கிறான், காட்டி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இயேசுவை அப்படியே பழித்துரைத்தவங்க இருக்கிறாங்க. அவருடைய உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் உறிஞ்சு எடுத்தவங்க இருக்கிறாங்க. அத்தனை பேரையுமே தன் மகனாக மகளாக ஏற்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா பகையே இருக்கக்கூடாது. நாம் சாகின்ற பொழுது எனக்கு இந்த உலகத்தில் எத்தனை அன்பர்கள் இருந்தார்கள் அப்படிதான் கணக்கு வருமே தவிர எனக்கு எத்தனை பகைவர்கள் இருந்தாங்க என்பதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. பகையே கூடாது, பகையே கூடாது. ஆனால் இன்னைக்கு ஒரே தாயின் வயிற்றில் பிறக்கிற அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்? எதுக்கு? எல்லாம் கடவுளின் சாயல் தானே. என்னத்தை கொண்டு போயிட போகிறோம்? எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட போகிறோம்? மிஞ்சி போனால் 100 ஆண்டுகள், அதற்கு மேலே பிறகு நம்ம கையில் இல்லையே. ஏன் அதில் விட்டு கொடுக்கறதுல என்ன இழப்பு? ஒரு இழப்பும் இல்லையே. அது மகிழ்ச்சி தானே, அது பெருமை தானே, அதான் பெருந்தன்மை, அதான கடவுளிய தன்மை என்பதெல்லாம் நாம் இங்கு ஆய்ந்து பார்த்து இந்த பகைத்தன்மையை நாம் நீங்க வேண்டும். இப்படியெல்லாம் பகை இல்லாத, பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது நோயில்லா தன்மையை இந்த தாய் நமக்காக பற்றி தருவார். இன்னைக்கு இந்த பிப்ரவரி 11 என்பது உலக நோயாளர்கள் நாள். ஏன்னால் லூர்து அன்னை திருவிழா. லூர்து அன்னை கோயிலுக்கு அங்கு சென்று வருகிற எவருமே நலம் பெறாமல் வந்தது இல்லை. எவர் போனாலும் சரி, எந்த நோய் என்றாலும் சரி, அவர் நலம் பெறுவார்கள். அதில் வடக்கு விஜயநாராயண மக்கள் நீங்கள் பேர் பெற்றவங்க. அந்த லூர்து அன்னையே இங்கு பாதுகாவலராக வைத்திருக்கிறீங்க. எனவே நலம் தருவார், நலம் தருவார். நாம் இந்த கொள்கைகளோடு வாழ்கின்ற பொழுது இயல்பாகவே நலம் கிடைக்கும். நாம் கொடுத்தலை படித்து அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற பொழுது இயல்பாகவே நலம் கிடைக்கும். இருக்கிற கொடுமைகளெல்லாம் முடிப்போம் என்று உறுதியேற்று அதற்காக தியாகங்கள் செய்கின்ற பொழுது இயல்பாகவே இந்த நலம் கிடைக்கும். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில்
இந்த தாய் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற இந்த பாடங்களை எல்லாம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். நாம் எல்லாருமே நலமாக வாழ்வோம். எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் என்பதற்குரிய நல் எண்ணத்தை நாம் கொண்டு போம். அதற்கான நல்ல முயற்சிகளை மேற்கொள்வோம். அத்தகைய பேச்சுகளே நம்முடைய பேச்சுகளாக இருக்கட்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகள் எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாக நாம் இணைந்து மன்றாடுவோம். பாடகர் குழுவோடு இணைந்து அதற்குரிய பதில் மொழியும் நன்றாக உரத்த குரலில் பாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என கூறிய இறைவா, கடவுளை அன்பு கூறுவது என்பது முழு மனதுடன் நம் அயலாருக்கு சேவை செய்வதாகும் என கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ், அவர் வழியில் அருள் பணியாற்றும் குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நல்வாழ்வு தரும் இறைவா, ஏழ்மை இல்லா உலகம் வேண்டும், செல்வ செருக்கு இல்லா ஒழிய வேண்டும், பிறரின் துன்பம் உணர வேண்டும், நானும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலை கொண்ட தலைவர்கள் உருவாக அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்கள் வெற்றி பெறவும், பொருளாதார செழித்தோங்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இதோ உமது அடிமை என்று தன் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் உலக தீமைகள், சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம் உள்ளங்களில் இருக்கின்ற வேறு பல தேவைகளையும், நம் குடும்ப தேவைகளையும், சிறப்பாக யார் யாரெல்லாம் நோய் நொடியில் இருக்கிறார்களோ, நாம் அறிந்திருக்கிற நம் உறவுகள், நம் நண்பர்கள், நம் அயலார்கள், நாம் என்றைக்கோ ஒரு நாள் பார்த்த அந்த நோயாளர்கள், அவர்கள் எல்லாருமே நலம் பெற வேண்டும் என்கிற அந்த தேவைகளை எல்லாம் சிறு நேரம் கண்களை மூடி கைகளை கூப்பி நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் நம் அன்பு இறைவன் செவி கொடுக்கிறார். நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே தம் அருள் வரங்களை வாரி வழங்குகிறார். அந்த அன்பு இறைவனை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம்.
தந்தை சொல்ல சொல்ல எல்லாருமே ஆர்ப்பரித்து சொல்வோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. ஆமென். ஆமென். பக்கம் 40. அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீர். உம் அன்னையின் லூர்து தாயின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆம் இறைவா, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துவது தகுதியும் நீதியுமானது. இந்த 10 நாட்களும் தாயின் விழாவை கொண்டாடிய இந்த நேரங்களிலே நாங்கள் உமக்கு புகழ் பாடினோம். அந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மகிழ்ச்சி, வலிமை, இவை அனைத்திற்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டு இந்த திருவிழாவை இத்தகைய தன்மையோடு கொண்டாடுவதற்கு நீர் அருள் புரிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதுமே நீர் எங்களை பாதுகாப்பதற்கென்று உம் தாயை எங்களுக்கு தாயாக, பாதுகாவலியாக என்றென்றும் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. அந்த தாயின் வாழ்க்கை முறையை அறிந்திருக்கிற நாங்கள் அந்த தாயை போன்று கடவுளுக்கு மட்டுமே அடிமை என்கிற அந்த உணர்வோடு வாழவும், நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற அந்த மேன்மையான தன்மையை அடையவும், தீமைகள் அனைத்தையுமே நாங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்கிற அந்த கொள்கை பிடிப்போடு வாழவும் நீர் எங்களுக்கு இந்த திருவிழா நாட்களிலே அருள் புரிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இத்தகைய முயற்சிகளை எப்பொழுதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோமோ அந்த நேரங்களிலெல்லாம் நீர் எங்களுக்கு பொழிகிற ஆவியின் வல்லமைகளுக்காக, அருள் வரங்களுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இந்த தாய் எங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களிடம் எடுத்துச் சொல்கின்ற பொழுது அந்த தாயின் பரிந்துரையை கேட்டு எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் ஊரில் நீர் புதுமைகளை பொழிந்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி. பல்வேறு வகையான தீமைகள் எங்களை ஆட்கொண்டாலும் அதிலிருந்தும் நாங்கள் மீண்டு எழுவதற்கு நீ எங்களுக்கு ஆற்றலை, வலிமை தருகிறீர். உமக்கு நன்றி. இத்தகைய நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் விண்ணகத்திலே தூயவர்களாகி விண்துதரோடு இணைந்து உம்மை என்றும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிந்து மக்கு ஊழியம் உரிய தகுந்த விலங்குகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தெழும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தோம். அன்பின் ஆண்டவரை, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களுக்கும் ஆலோசனைக்கும் வழிகாட்டு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த திருவிழா நாட்களில் 10 நாட்களும் மிக சிறப்பாக உங்களுடைய கருணையை கண்டோம், பேரிறக்கத்தை பெற்றுக்கொண்டோம், புதுமைகள் இந்த இடத்துல பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடக்க நாள் தொடங்கி இதுவரை மிக சிறப்பாக பிள்ளைகளை பாதுகாத்து அருமையான விதத்தில் வழிநடத்தினீர். எங்களுக்கான ஒவ்வொரு ஆசீர்வாதம் தந்தீர். கொள்கையோடு வாழ்வதற்கு, கொள்கையை பிடிப்பதற்கு இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். தூய லூர்து அன்னை கொள்கையோடு வாழ்ந்தவர், கொள்கையை பிடித்தவர், கொள்கைக்காக தன் வாழ்நாள் முழுவதுமாக செலவிட்டவர். தன் பிள்ளைகள் அப்படி இருக்கும் போதுதான் அவருக்கு பிடிக்கிறது. ஆகவே நாம் அவருக்கு பிடித்தமான பிள்ளைகளாக இருக்க கொள்கையை பிடிப்போம். அதற்காக நாம் சிறப்பான விதத்தில் அனைத்து தியாகங்களையும் செய்வோம். கொள்கையை பிடித்து இந்த சமுதாயத்திற்கு, பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக மாறுவதற்கு வரம் கேட்போம். அந்த அருளை எல்லாம் இறைவன் தர வேண்டும் என்றாடுவோம். இந்த நல்ல நாளில் நமக்கு இந்த அருமையான செய்திகள்லாம் தந்திருக்கிற அருட்தந்தையுடைய, பேரெடுத்தந்தையுடைய உடல்நலத்திற்காக, அவருடைய கொள்கைக்காக, அவர் வைத்திருக்கிற கொள்கை பிடிப்பிற்காக, அந்த கொள்கையில் தொடர்ந்து அவர் செயல்பட்டு வெற்றி காண சிறப்பாக மன்றாடுவோம். நாம் இங்கிருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களை வைத்து மன்றாடுவோம். இந்த நல்ல நாளிலே நாம் சிறப்பாக திருவிழா கொண்டாடுவதற்கு ஆண்டவர் மனது தந்தார். மற்ற மக்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்மை கருவியாக பயன்படுத்தினார். நம் ஊர்களுக்கு ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம். இங்கு எல்லா மக்களும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு கடவுள் நம்மை கருவியாக பயன்படுத்தினார். நாமும் ஒத்துழைத்தோம், கடவுளுக்காக உழைத்தோம். ஆக அதற்கான பலன், ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உதவி செய்த இன்றைக்கு காலை வேளையில் வந்திருக்கிற அருட் சகோதரிகள், இளங்குளத்தை சார்ந்த பாடக்குழுவினர், பீட பணியாளர்கள், ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய கருத்துக்களையும் இறைவன் பார்த்து வைத்து ஜெபிப்போம். நாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி, இந்த ஆண்டு இந்த ஆலயத்தை பழுது பார்க்கிற, இந்த ஆலயத்தை கட்டுகிற முயற்சியில் இறங்கியிருக்க இந்த முயற்சியை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கும். அதற்கு ஒரு கொள்கை பிடிப்போடு நாம் செயல்படும். கொள்கை பிடிப்போடு ஒன்று திரண்டு எல்லோருமாக சேர்ந்து, பல கைகள் சேர்ந்து இதற்கு பலமாக இருக்க நாம் சிறப்பானவற்றில் இருந்து அருமையான முயற்சி எடுத்திருக்கு. நாம் அதை செயலாக்க பெறுவதற்கு ஓடி உழைக்க, சுறுசுறுப்போடு செயல்பட்டு இந்த இலக்கு, இந்த திட்டத்தை மிக நிறைவாக வெற்றியோடு நிறைவேற்றி அதிலே மகிழ்ச்சி காண, அதிலே லூர்து அன்னையை பெருமைப்படுத்த நாம் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றல். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். எங்கள் பாதுகாவலை விஜயநாராயணம் மரங்களை வாரி வழங்கும் தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டும். அதற்கு நாம் எல்லாருமே கொள்கை பிடிப்போடு கொடுக்க வேண்டும் என்கிற நல் எண்ணத்தோடு கொடுமைகளை எல்லாம் தோழமை சேர்ந்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த உயரிய தியாக மனநிலையோடு செயல்பட
கடவுள் நமக்கு ஆற்றலும் அருளும் தர வேண்டும்படி ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தவாறு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து விளங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு மனித நேயத்தோடு நட்புணர்வோடு வழங்கி மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். 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 இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் திருதத்தும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக.
வாழ்வினிலே உம் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே இனி வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இன்று நீதாக்கு என் வெள்ளை இனி வாரும் என் இயேசுவே மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை லூர்து அன்னையை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எங்களுக்கு வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு விழா கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. தாய் அன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் நம் ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. அன்பு பணிபுரிய ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக கொள்கை பிடிப்போடு தாய் வாழ்ந்து காட்டிய வழித்தடத்தில் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. நன்றி. பக்கம் 69.
அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். என்றும் எங்கள் அன்னையா இரும். எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க. நமக்குள்ளே ஒரு சில மணித்துளிகள் நாம் அமர்வோம். அனைவருக்கும் விஜயநாராயணம், நம்முடைய வடக்கு விஜயநாராயணம் வரங்களை வாரி வழங்கும் தூய லூர்து அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு நம்முடைய பேரர் தந்தை வெனி இளங்குவன் அவர்கள் சார்பாகவும் அருள் சோதரி சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் உங்களுக்கு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நாம் சிறப்பான விதத்திலே திருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குள்ளே இந்த இனிய தருணத்திலே மிக சிறப்பாக இறைவன் நம்மை காத்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். 10 நாட்களும் மிக சிறப்பான விதத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இருந்தோம். எல்லா குடும்பமான சேர்ந்து மிக சிறப்பான விதத்திலே இருந்தோம். நேற்று இரவு கூட மிக சிறப்பான விதத்திலே நான் 12 மணி வரை இங்கே இருந்தேன். 12 மணி வரை இருக்கிற போது எல்லாருமாக சிறப்பாக வீடுகளை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்தது. இங்கேருந்து வடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வடை கிடச்சி, காஃபி, அதன் பிறகு கொஞ்சம் தள்ளி 3 பிஸ்கட் கிடச்சி, அதன் பிறகு நிறைய வச்சு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. அப்போ இப்படி ரொம்ப சிறப்பாக வயிறு முழுவதுமாக நிரம்பி நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக நிரம்பியிருக்கிறோம். வயிறு நிரம்பியிருக்கு, மனசும் நிரம்பியிருக்கு, ரொம்ப சிறப்பான விதத்தில். ஆகவே இந்த வருடத்தில் தூய லூர்து அன்னையின் பரிந்துரையால் நீங்கள் நல்ல சுகத்தோடு இருப்பீங்க, பொருளாதார வளமை பெறுவீங்க, குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும், போன வருஷம் கிடைக்காதெல்லாம் அந்த வருஷம் கிடைக்கும், மிகப்பெரிய விதத்தில் நிம்மதி கிடைக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், கடவுளுடைய உதவியாக நீங்கள் எல்லாருமே கொள்கை பிடிப்புள்ளவங்களாக இருப்பீங்க, நல்ல பாவம் இல்லாத பரிசுத்தமான்களாக நாம் இருக்க நீங்கள் இருப்பீங்க, நம்ம இருப்போம். இதையெல்லாம் தூய லூர்து அன்னை நமக்கு தருவாங்க. ஆகவே இந்த திருப்பிடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் வாரி வழங்குகிறேன். அது வாரி வழங்கும் அன்னை, அது நம்ம வாரி வழங்கலாம். நான் இப்போ அள்ளி போடும், நீங்கள் பிடிச்சிக்கணும். ரைட், சில ரொம்ப வேகம், சூப்பர், அப்படிதான் மாதிரி. அதனால் மீண்டும் ஒரு கைத்தட்டி நம் பாராட்டுகள் வாழ்த்துக்களை சிறப்பாக நம்மை பாராட்டிக் கொள்வோம். அன்புக்குள் நம்முடைய பேரிரு தந்தை வெனி இளங்குவன் அவர்கள், நான் வந்தோடனே ஃபாதர் கூட்டம் குறையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கூட்டம் குறையா இருக்க மாதிரியா மறைவரை வச்சாங்க. இவங்க நேற்று வந்தது இவங்க அண்ணன், அவங்க வந்து அந்த மன்னார்வன் பில்டிங் திறந்த பார்த்தீங்களா, மேய்ப்பு பண்ணிடுவாங்க. அப்போ திறக்கும்போது நன்றி உரை சொல்லும்போது எல்லோரும் வேகமாக சாப்பிட போயிட்டாங்க. யாருமே கவனிக்கலை. 3/4 மணி நேரம் நன்றி உரை 3/4 மணி நேரம் பேசினாங்க. யாருமே கவனிக்கல, எல்லாம் சாப்பிட போயிடுச்சு. நன்றி உரை எவ்வளோ இருந்துச்சு, 3/4 மணி நினைச்சு. கொடுக்கப்பட்ட பணியை ரொம்ப சிறப்பாக செய்து எளிய மக்களோடு நம்மோடு நம்மளாக இருக்கிற ஒரு தந்தை அவர்கள். 2 பேருமே பேரிட்டு தந்தை. இந்த எளிய ஊர்களுக்கு அழைப்பதென்றால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால்
எனக்கு ரொம்ப எளிதாக கூப்பிடுவதற்கு மனசு உண்டு. ஏன்னா அவங்க புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி லூர்து மாதா திருவிழா நிறைய இடங்கள் நடக்குது. ஆனால் அங்கே போகாமல் நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அழைத்தன் காரணமாக வந்து மிக சிறப்பான விதத்திலே திருப்பல் நிறைவேற்றி நல்ல மறைவுரை. சில நேரத்தில் ஆள் குறையாக இருக்கும்போது பாயிண்ட்ஸ்லாம் குறைக்க தோணும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் மிக சிறப்பான விதத்திலே ஆசீர்வாத மலையால் நம்மை நினைத்திருக்கிறார்கள். முதல்ல வந்து ஆல்டர் பாய்ஸ் கொடியை கொடுத்தலை படி, இந்த பக்கம் கொள்கையை பிடி, இந்த பக்கம் கொடுமையை முடியை பார்க்கும்போது அவங்களுக்கு அதான் கொள்கையை முடி ஒன்றும் இல்லாமல் வைக்கிறாங்க. கொள்கையை கொடுமையை முடி. அப்போ இதை சிறப்பான விதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அங்கே செபஸ்தியார் வைக்கும்போது அருமையான விதத்தில் செபஸ்தாயார், செபஸ்தையார் எல்லாம் சிறப்பாக வைத்தார்கள். இனிமே அடுத்து பாத்திமா மாதா காத்து கொண்டிருக்கிறார்கள். பாத்திமா மாதா வடிவால்புரம், அதுக்கு மறைவுரைக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆகவே சிறப்பான விதத்தில் இருந்து வந்து முன்னக்கூட்டியே வந்து நமக்காக ஜபித்து முன்னக்கூட்டி 7 மணிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம ஆரம்பித்த லேட் இருந்தாலும் அவர்கள் சிறப்பான விதத்தில் இருந்தார்கள். இன்னும் பொறுமையாக நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் கொடுக்க நமக்கு தலைமுறை தான் கிடைக்கும். அவங்க நம்ம மகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம ஒரு கொடியேற்றத்துக்கு வந்து இன்றைக்கும் வந்து 3 நாள் வந்திருக்கிறார்கள். 3 நாளுமே வந்ததெல்லாம் பேரொரு தந்தை தான். ஆகவே 2 நாள் நம்முடைய தந்தை வந்திருக்கிறார்கள். நேற்று சாத்தான்குளம் மறைவட்ட முதன்மை குரு வந்தார்கள். அவர்களும் மிக சிறப்பான விதத்தில் நமக்கு ஆசீர்வதித்தார்கள். இன்று வந்து நம்மை ஆசீர்வதித்திற்காக தந்தை அவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்துவோம். திரு ராஜேந்திரன் அவர்கள் இங்கு வந்து பொன்னாடை போர்த்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டி நாம் சிறப்பான விதத்தில் தந்தையை வாழ்த்துவோம். அடுத்து திரு ஞானம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். ஜாய்ஸ் அவர்கள் மிக சிறப்பான விதத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த திரு ஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மண்முக்கு உள்ளே நமக்கு சவுண்ட் சர்வீஸ் அது ரொம்ப முக்கியமானது. அற்புதம் சிவந்தியாபுரம் சவுண்ட் சர்வீஸ் அட்சோவில் கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சவுண்ட் சர்வீஸ் ரொம்ப முக்கியமானது. அற்புதம் சவுண்ட் சர்வீஸ் பாருங்கள், நல்ல நிறைவாக மைக்கில் எந்த ஊழச்சத்தும் விடலை, நல்ல சவுண்டு அருமையாக வச்சுருக்காரு. பணமும் நம்ம கொடுக்குறது 90 ரூபாய்க்குள்ள அப்படி தானே. அதனால் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் இதே மாதிரி வருஷம் போடுங்கணுமா, நான் சொல்லாமல் புதுசாக டிசைனாக போடுங்க. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கும். இப்போது நம்முடைய பேரெடுத்த தந்தை அவர்கள் அவர் பொன்னாடி பொருத்தி அவர்களை கவரப்படுத்துவார்கள். அன்புக்குள்ளே உடனடியாக கொடியிறக்கம் நடைபெறும். கொடியிறக்கம் முடிந்த பிறகு நம்முடைய பேரு தந்தை நம்ம எல்லாரும் சந்திப்பார்கள். நம்ம ஏற்கனவே இப்போ குடும்பங்களாக திரு ஞான் அவர்கள் அன்றைக்கி வந்திருக்கும் போதே தந்தையுடைய கரத்தில் 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ ஃபாதர் நான் வெளியிடங்களுக்கு போயிருக்கும்போது அன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ நம்ம ஊருக்கு தான் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடந்துச்சு, நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய மக்கள் மத்தியில் வடக்கு குஜராத்தை பற்றி தான் பெருமையாக பேசினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே வந்து மறைமாவட்டத்துக்காக மேய்ப்பு பணியை கட்டிடத்திற்காக இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். வடகுஜனா பேருக்கும்போது மக்கள் தாராளமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு உடனடியாக ஒருவர் 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்க. அது திரு ஞானம் அவர் தான். அவங்க தொடங்கி இப்போ இன்றைக்கு திரு பிரகாஷ் ஒரு பூசை நடத்திருக்கும் போதே காணிக்கை டைம்லேயே பணம் வந்துச்சு, 3000 ரூபா தந்திருக்காங்க திரு பிரகாஷ். அவங்களுக்கு கைத்தட்டி நம்மளை பாராட்டு தெரிவிப்போம். இப்போது நேற்று இந்த படம் கொடுக்க உங்களுக்கு முடியாமல் போயிட்டு தந்தை அவர்கள் கொடுப்பார்கள். கைத்தட்டி நம்ம பாராட்டு தெரிவித்துக்கிறோம். நம்ம இதை உங்கள் கையால் பார்த்துட்டு நீங்களே கொடுத்துருங்க. நமக்கு உள்ளே திருப்பலி முடிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கழித்து கொடியில் இறங்கின பிறகு மற்ற மக்கள் சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள். திரு ராஜேந்திரன் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள், திரு ஞானம் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள், திரு கோபால் தயாராக இருக்கிறார்கள், திரு பரஞ்சோதி திரு கையில் ரெடியாக இருக்குது வர முடிச்சுட்டு அன்பு திரு ராஜா அவர் மற்ற மக்கள் எல்லாருமே சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து இளங்குளம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கைதறி கொடுப்போம்.
நேற்று நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, ஃபாதர் அமௌண்ட் 10,000 ரெடியாக இருக்குது, 5,000 ரெடியாக இருக்குது. ஏன்னா 10,000க்கு மேலே கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இல்லை கரெக்டாக 10,000 ரெடியாக இருக்குது, 5,000 ரெடியாக இருக்குது, 6,000 ரெடியாக இருக்குது, 7,000 இருக்குது. இங்கேருந்து அந்த முக்கோரை போனேன். அதில் ஒரே வந்து என்கிட்ட பக்கத்தில் குசு குசுன்னு சொன்னேன், எனக்கு சத்தம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால் அது 6,000 ரெடியாக இருக்குது, 7,000 ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ரைட்ஸ், அது ரொம்ப நல்ல உள்ளம். அதன் பிறகு திருமதி விஜயா அம்மா பேர், அவங்க குடும்பத்திலும் கொடுப்பாங்க, அவரும் கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுக்குறாங்க. மற்ற மக்களுமே எல்லாம் நம்ம ஊர், அதனால் நம்ம மறைமாட்டோம். நம்ம எல்லாம் ஒரே ஒன்றுக்குள்ளே 1, 2க்குள்ளே 2, 3க்குள்ளே 3. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம மறைமாட்டத்தை சிறப்பாக கொடுக்கணும் என்போடு கேட்டுக்கிறேன். அதே போல் நம்ம மறைமாட்டத்துக்கு கொடுக்குறோம். நம்ம மறைமாவட்டத்தை நேற்று ஃபாதர் வந்தாங்க பார்த்தீங்களா. நேற்று ஃபாதர் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக தும்பிடாத, இருமல் போட்டாத விழுந்துடும் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு தான் நிலமை இருக்குது. அதனால் இந்த சவுண்ட் சர்வீஸ் என்ன வெளியே வச்சனால பொழைச்சோம். அங்கே கொஞ்சம் வால்யூம் கூட்டிருந்தீங்க முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கோயில் இருக்குது. அதனால் அதை பார்த்து ஃபாதர் சொன்னாங்க, பெயர் தந்தை செல்வச்சார் சொன்னாங்க, நீங்கள் மறை மாவட்டத்தில் பேசு, நானும் ஆயர்கிட்ட பேசுகிறேன், கூட்டத்தில் பேசுவோம். நாளைக்கு பெயர் தந்தை வெனி இளங்குரம் வருவாங்க, அவங்களும் கோயிலை பார்க்கட்டும். கோயிலை பார்த்துட்டு அது ஒரு ஜிக்ஸாக்டில் இருக்கும், இப்படி இருக்கும் கோயில், அதையும் பார்க்கட்டும். நாங்கள் எல்லோரும் மறை மாவட்டத்தில் பேசுகிறோம், எங்களால் முடிஞ்சது சரின்னு சொன்னாங்க. அவங்க மறை மாவட்டத்துக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டோம், கைதட்டி. நான் வந்து நிறைய இடங்களுக்கு இப்போ கொடுக்கல, நம்ம ஊருக்கு அவங்க எப்படியாவது ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதையும் ரொம்ப சிறப்பாக செய்திருக்காங்க. இப்போ நம்ம மீட்டிங் வரும்போது இவங்க தான் பெரியவங்க தான் அங்கேருந்து பேசுவாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நான் விஜயநாதன் போயிருந்தேன், எப்படியாவது நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும், அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த கோயில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. என்ன ஃபாதர்? கண்டிப்பாக கட்டாயமாக பேசுவாங்க. அதுக்கு நன்றி. அதுபோல் நம்முடைய அருட்சோதரி ஆலிஸ் அவர்களும் அவங்க சிஸ்டர்ஸ் சபையில் பேசுவாங்க நமக்காக. அவங்களுக்கு சிஸ்டர் நீங்களும் ஒரு ரவுண்ட் அடிச்சு போயிருங்க, சிஸ்டர் கோயிலை கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நம்முடைய சென்ட் ஆன்ஸ் கான்வெண்ட்டை பார்க்கும்போது, சபையை பார்க்கும்போது, புனித அன்னாள் சபையை பார்க்கும்போது மறை மாவட்டத்துக்கு 3 லட்சம் கூட என்ன என்னுடைய காதுக்கு எட்டியபடி நம்ம அன்னாள் சபையை சார்ந்த அருட்சோதரி அந்த பங்கு மறை மாவட்ட மேய்ப்பணி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 3 லட்சம் ரூபா 3-2 கொடுத்துருக்காங்க. சரி கூட சொல்லிடுவோமே, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அது கைத்தட்டி நம்ம பாராட்டு தெரிவித்துள்ளோம். அதுக்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கே கொடுத்தவங்க நமக்கு தராமல் இருப்பாங்களா? நமக்கு நிறைவாக தருவாங்க. நம்ம ஒரு கடிதம் மட்டும் கொடுக்கணும் சிஸ்டர்கிட்ட, அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் அருட்சோதரி ஆலிஸ் வந்த பிறகு பத்மநாபர் செஞ்சு கொடுத்தாங்க. அதன் பிறகு மற்ற காரியங்கள் செய்யும்போது நிறைய கல்வி உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய உதவிகள்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையானது. மருத்துவ சேவை என்பது ரொம்ப இலவசமாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய சேவைக்காக கைத்தட்டி வணங்கி நன்றி செலுத்திக் கொள்வோம். கண்முக்குள்ளே குடியிறக்க முடிந்த பிறகு தந்தை அவர்களை பார்க்கணும். அதன் பிறகு நம்ம ஊர் கூட்டம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் பேசிட்டேன். இருந்தாலும் கொள்கைன்னு வரும்போது ஊர் கூட்டம் போட்டு தான் ஆகணும். அதனால் அதன் அடிப்படையில் செயல்பட அவங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உடனடியாக நம்முடைய தந்தை அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் தாயின் விழா நாளில் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கும் அருளுரை கொடுப்பதற்கும் எனக்கு கிடைத்த வாய்ப்பினை நான் பெருமையாக கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன். என்னை ஆர்வத்தோடு அழைத்த நம் பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இனிய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நம் பங்கில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சிற்றூரிலும் கூட மக்களோடு கொண்டிருக்க அந்த உறவு மிகச் சிறப்பு. அதிலும் சிறப்பாக இங்கே நான் கவனித்தேன், கொடியேற்ற நாளில் வரும்போதும் இந்த திருவிழா நாளில் வரும்போதும் மக்களோடு அவங்க பேசுகிற அந்த முறை, கொடுக்கிற அந்த ஆசீர், கொடுக்கிற வாழ்த்து, புன்னகை, பாராட்டுகின்ற தன்மை, ஊக்கப்படுத்துகிற தன்மை, பொதுநலத்தில் மக்களை அப்படியே ஒன்றிணைக்கிற தன்மை, இவையெல்லாம் மிகச் சிறப்பு. அந்த வகையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் இத்தகைய ஒரு பங்கு தந்தை நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம் பங்கிற்கு செய்கின்ற இந்த பணியோடு சேர்த்து மறை மாவட்டத்துக்கும் கடமையாற்றுகிறார்கள். மறை மாவட்டத்தில் இறையளித்தல் இயக்குனர் என்கிற ஒரு உயரிய பொறுப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். குருக்கள், துறவிகள் இவர்களையெல்லாம் அதிகமாக இன்னும் பெருக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் பறைசாற்றி வருகிறார்கள். அது திருவைக்கு அவர்கள் ஆற்றுகிற மிகப்பெரிய ஒரு கடமை, மிகப்பெரிய ஒரு நன்மை. எனவே அதற்காகவும் நான் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றோடு அவர்கள் நம் தென் மறைமண்டலம் புதிதாக உருவாகவிருக்கிற அந்த ஒரு மறை மாவட்டம் இன்னும் செழிப்பாக செழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டடப் பணிகள், பணிக்குழுக்கள் பணிகள்,
இப்படிப்பட்ட பணிகளிலெல்லாம் அங்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்களோடு சிறப்பாக என்னோடு இணைந்து மிக அருமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஊருக்கெல்லாம் சென்று நன்கொடை பெறுவதற்குரிய அந்த பணி ஒரு குழு இருக்கிறோம். அந்த குழுவிலே அவர்கள் செயலராக இருந்து செயல்படுகிறார்கள். நான் ஒருங்கிணைப்பாளர் என்கிற அடிப்படையில் 2 பேருமே இணைந்து செய்கின்ற ஒரு வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். எனவே இத்தகைய அருமையான பணிகளை செய்கிற உங்கள் பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டி நம் மறைமாவட்ட ஆயரவர்கள், மறைமாவட்ட தென்மறை மண்டல குருக்கள் அனைவரும் சார்பில் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையும் கடவுள் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமை மக்களே, நீங்கள் நம் ஊர் நிர்வாகிகள், கோயில் பொறுப்பாளர்கள் எல்லாருமே மிக அருமையான முறையிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அது ஒன்றும் குறைவில்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்பாங்க. அந்த வகையில் நீங்கள் இணைந்து செயல்படுகிறீர்கள். மக்களும் இங்கே இருக்கிற ஒவ்வொருமே அவரவர்களுக்குரிய அந்த தன்மைக்கு வாய்ப்புக்கு ஏற்ப நன்றாக செயல்படுகிறார்கள். அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். வாழ்த்தின் கடவுளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் நமக்கு உதவியாக இளங்குளம் பங்கிலிருந்து, தாய் பங்கிலிருந்து அங்கு பாடகர் குழு, பீடப்பணியாளர்கள், முன்னுரை வழங்கியவர்கள் என பலருமே இங்கு வந்து நன்றாக அந்த விழாவை மெருகேற்றி இருக்கிறார்கள் நம் அர்ச்சகர்களோடு இணைந்து. எனவே அத்தகைய நட்பு ஆற்றல்களுக்கும் நான் மனதார பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, தொடரட்டும் உங்களுடைய இந்த பணிகள் எல்லாம் சிறப்பு. ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் அந்த கலப்பை, அது நம்முடைய மறைமாவட்ட புதிய மறைமாவட்டத்தினுடைய இதழ். அந்த இதழ் அன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 200 ரூபாய் கொடுத்து உங்கள் முகவரியை கொடுத்துருங்க இன்றைக்கு. அப்போ 12 மாதங்கள் வரும். இனி அடுத்த ஆண்டு திருவிழாவுக்கு வரும்போது அதே மாதிரி நம்ம புதுப்பித்துக் கொள்ளலாம் 200 ரூபாய் கொடுத்து. அந்த வகையில் அதையும் ஒரு திட்டமாக அதை படிக்கணும். சிறப்பாக அதில் வருகிற செய்திகள் என்ன, நம்ம புதிய மறை மாவட்டத்தின் திட்டம் என்ன என்பதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அறியணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அப்படி நீங்கள் குடும்பமாக வருகின்ற பொழுது நன்கொடையும் கொடுங்க. அதோடு அந்த கலப்பை இதழையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு, அதற்குரிய சந்தா செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்று. எல்லா மக்களுமே பெறலாம், படிக்கலாம். நன்று. அது ஒரு பொது செய்திகள். இப்போ இந்த மாதம்லாம் வரவிருக்கிற இதழ் அது நலவாழ்வு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த செய்திகள் நிறைய இருக்கும். வந்துடுங்க, எல்லா மக்களையும் வாங்க வைக்கலாம். நீங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு முறை இனிய திருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்புக்குள்ளே கொடி இறக்க முடிந்த பிறகு பெயரெடுத்து அந்த இதில் இருப்பார்கள். என் குடும்பம் அவங்க பார்த்துட்டு ஆசீர்வாதமோ எல்லாம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அந்த கலப்பை புத்தகம் இதெல்லாம் அதற்கான சந்தாவற்றில் கட்டி அந்த இடத்துல ஆசை பெற்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. இப்போது நன்றியால் துதிப்பாடு பாடல் நான் பாடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.